ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி ஜீவா சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் யம்மியான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் ரெசிபி நல்லா யம்மியாக செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். இது பெப்பர் தூள் கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 மிளகா எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சாஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 சாஸ் கலந்துக்கணும். சோயா சாஸ் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் அண்டு ரெட் சில்லி சாஸ் இந்த 3ஐயுமே கலந்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து என்னென்ன கலந்துக்கலான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 2-3 வாட்டி நல்லா அலசி க்ளீன் பண்ணிட்டேன். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு கலந்துக்கிறேன். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கலந்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கலந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கலந்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான், இது வந்து காரம் வராது. எக்கு சேர்த்திக்கலாம். எக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டு மட்டும் கலந்துக்கோங்க, இந்த எல்லோ வேண்டாம். வினிகரும் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேரினேட் பண்ணதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்துடும். அப்படியே கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. கலர் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பட்டரும் எண்ணெயும் சேர்த்துட்டோம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பச்சை வாசனை போயிடணும். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துடலாம்.
தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காக லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கேன், பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கீரை சிந்திருச்சு. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பொரிச்சு வச்சு சிக்கன் பீஸில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா யம்மியாக கலர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ரெசிபி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்லங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ரெசிபி பாருங்கள். செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது, யம்மியாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக செஞ்சுட்டேன். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா வெந்திருக்கு. அப்பா, செம்மையாக இருக்குங்க. நிஜமாகவே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு வரும் அப்படின்ட்டு. முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜீவா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.